நல்ல பிதாவே, எம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த கால வேளையில் ஆண்டவர் இந்த ஆராதனைக்காக நாங்கள் இப்படி சமூகத்தில் வருகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வாதம் தருவீராக. தேவனுடைய ஆளுகை பரிபூர்ணமாய் காணப்படட்டும். ஆண்டவரே, பாடுகிற பாடல்களை ஆசீர்வதிங்க, பாடுகிற பிள்ளைகள் அபிஷேகிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆராதனை வேலை கருத்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனை நடத்துகிற பிள்ளைகளை கர்த்தர் அபிஷேகிங்க, நடத்துங்க என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாட்சியின் வேலைக்காய் ஸ்தோத்திரம், காணிக்க பகுதிக்காய் ஸ்தோத்திரம், சங்கீத பகுதிக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை பயன்படுத்துங்க. காணிக்க பகுதியில் கர்த்தர் உடைய பிள்ளைகளை ஏவி எழுப்பி உமக்கென்று அன்றர் உண்மை உத்தவமாய் கொடுக்க உதவி செய்யுங்க. விசேஷமாக செய்தி வேலைக்காய் ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தில் செய்தி வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஜனங்களோடு கூட பேசும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
அவரை நம்பி வந்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை, அவர் ஒருபோதும் கைவிட்டதில்லை. அவர் நம்மை காக்கிறவர், அவர் நம்மை காக்கிறவர். அவர் உறங்குறதில்லை, தூங்குறதில்லை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேற்றரவாளர் I
நம்மளோட பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம கொரோனாவோட வல்லமை நம்புவோம், ஆனா இயேசுவோட வல்லமை நம்ப மாட்டோம். நம்ம கடன் பிரச்சனையோட வல்லமை நம்புவோம், ஆனா இயேசுவோட வல்லமை நம்ப மாட்டோங்கிறதுல குறைச்சு இதை விட அது கொஞ்சம் மேல எப்பவுமே தூக்கிதான். சந்தேகம், பயம், கடன் பாரம், கவலை, கொரோனா எல்லாமே இயேசு மேல இருக்க நம்பிக்கையோட அது மேல இருக்க நம்பிக்கை கொஞ்சம் கூட அலையிலுமே அப்படிதானே உண்டா இல்லையா? இல்லையா? இல்லைன்னா சந்தோஷம். அலையிலுயா அலையிலுயா. அப்படி எல்லாம் சேர்ந்து கரங்களை உயர்த்தி நாம துதிக்கலாம், ஆராதிக்கலாம். கர்த்தருடைய வல்லமையை உணர்ந்தவர்களாய், கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய். அலையிலுயா அலையிலுயா. அவர் நெருப்பாய் வந்தார், அவர் காற்றாய் வந்தார், அவர் அக்கினியாய் வந்தார், அன்பாகவும் வந்தார். அலையிலுயா. கடைசியா அவர் அன்பாக வந்தார். கல்வாரி சிலுவையில அந்த அன்பை நமக்கு விளங்க பண்ணினார். அலையிலுயா அலையிலுயா. சொல்ற அந்த அன்பை நினைத்து நாம் எல்லோரும் சேர்ந்து அலையிலுயா 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 அலையிலுயா. கரங்களை உயர்த்தி நாம் எல்லோரும் சேர்ந்து துதிக்கலாம். அலையிலுயா அலையிலுயா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அலையிலுயா. வாய்களை அப்படியே சும்மா வச்சிருக்கிறோம், எல்லோரும் சேர்ந்து துதிக்கிறோம். இந்த ஆராதனைக்குரிய நேரம், அவரை துதிக்கக்கூடிய நேரம், இது வேண்டுதலின் நேரம் அல்ல, இது ஆராதனை நேரம், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற நேரம், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற நேரம். நம்முடைய வாயில் அவருடைய துணி, அவருடைய துணியினால் நிரப்பட்டோம். அவரை ஆராதிக்க ஆராதனையினால நம்முடைய வாய்களை அலையிலூயா அலையிலூயா. சத்தத்தை உயர்த்தி ஆராதிக்கலாம். அலையிலூயா 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 அலையிலூயா. காற்றாய் வந்தீரே, செங்கடல் பிளந்தீரே, காற்றாய் வந்தீரே, செங்கடல் பிளந்தீரே, காற்றாய் வந்தீரே,
ஹalleluya ஹalleluya உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னித்து வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ உம்மை ஆராதிப்பேன் என்னை மன்னித்து வந்த உம்மை பாட உம்மை நாவுக்கரை ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை அழகில் இன்னும் கண்டு வைக்கிறேன். ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் இயேசுவை போல அழகில் இன்னும் கண்டு வைக்கிறேன். நான் உங்களை மறந்த போதும் நீங்கள் என்ன மறக்கவில்லை. நான் கீழவிழுந்தும் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கலை. அட மனுஷ மறந்தும் நீங்கள் எங்களுக்கு மறக்கலை. உம்மை ஆராதிப்பேன் என்னை மன்னிக்க வந்த உம்மை பாட கண்களை மூடி அப்படியே கண்களை மூடி உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த உம்மை பாட உம்மை புகழ உம்மை நாவல் சேர்த்து கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன் என்னை மன்னிக்க புகழ உம்மை நாவல் உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ உம்மை நாவல் ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகில் இன்னும் கண்டு வைக்கிறேன். ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் இயேசுவை போல அழகில் ஆமென். நான் உங்களை மறந்த போதும் நீங்கள் என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்கள் என்ன விட்டு கொடுக்கலை. அட மனுஷ மறந்தும் நீங்கள் என்ன துக்க மறக்கலை. உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே. ஆமென். சும்மா வாய் வார்த்தைக்கு பாடாம ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து உம்மை ஆராதிப்பேன் என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் ஆடுவதை நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் ஆடுவதை நீர் மறக்கலையே. நான் உனக்கு போய் கேட்டேன். நான் உனக்கு பண்ணி கேட்டேன். என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்து நான் மறக்கலையே. எனக்கு நீரை நீங்க தொலைச்சு விட்டு நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் என்னை மன்னிக்க வந்த உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் என்னை மன்னிக்க வந்த உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பதற்கு உம்மை புகழ்வதற்கு உமக்கு நன்றி செலுத்துவதற்கு 1000 நாட்கள் இருந்தாலும் பத்தாது. ஹalleluya. நீ செய்த நன்மைகள் ஏராளம். ஆமென். உம்முடைய கிருபைகள் தாராளம். ஹalleluya ஹalleluya. ஆமென். உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கலாம். கர்த்தர் இதுவரை நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறாரே. ஆமென். கர்த்தர் இதுவரை நமக்கு சுவாசத்தை கொடுத்திருக்கிறாரே. ஆமென். எத்தனையோ நோய்களினால ஆமென் இப்ப கூட இல்லாம இருக்கிறாங்க. ஆமென். ஆனா கர்த்தர் நம்ம இதுவரை உயர்த்தி இருக்கிறார். ஹalleluya. கர்த்தர் இதுவரை நம்ம உயிரோடு வைத்திருக்கிறார். உங்களுடைய கிருபை பெரியது. ஹalleluya. உங்க அன்பு பெரியது. உங்க இரக்கம் பெரியது. உங்க கிருபை பெரியது. உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது. உங்க இரக்கம் பெரியது. உங்க கிருபை பெரியது. ஆமென். ஆமென்.
நடத்தி வந்த பாதைகள் அது ஆச்சரியமானது, அதிசயமானது. ஆமென். நினைச்சு பார்க்கலாமா? அவர் நடத்தி வந்த பாதைகள். அவருடைய மூன்றரை கொண்டு நம்முடைய பாதங்களை ஏற்றிக் கொண்டார். ஆமென்.
தேவனை நோக்கி உங்களுடைய கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமா இருக்கு, ஒரு மகத்துவமான வல்லமை நிமித்தம் உங்களுடைய சத்துருக்கள் உமக்கு ஜெபம் பேசி அடங்குவார்கள். தேவனுடைய செய்திகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரத்திலே நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர். அவர் தம்முடைய வல்லமையினால் என்னென்னைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடு வைக்கிறார். எங்கள் வலையில் அகப்படுத்தி எங்கள் இழுப்புகள் மேல் வருத்தமான பார்த்து ஏற்றினீர். சர்வாங்க தகவல்களோட உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். ஆட்டுக்கடாக்களின் இனப்புகையுடன் ஒளிமையானவர்களை உமக்கு தகனப்படியாகிடுவேன். ஆலைகளில் செம்மறியாட்டு கடாக்களை உமக்கு பலியிடுவேன். அவர் நோக்கி என் வாயினால் கூப்பிட்டு என் நாவினால் அவர் புகழப்பட்டார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறோமா? கை தட்டினோம். மதுரை ஆண்கள் சொல்லும் பொழுது ஆனந்தம், சந்தோஷம். ஏன்னா வேதத்திலே நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் தேவ ஆசிரியர். அதன் மூலமாய் அவர்கள் எப்படி நடந்தார்கள், தேவனுக்கு எப்படி பிரியமாக இருந்தார்கள், அவருடைய வாழ்க்கையிலே அவர் சாதாரண பாடுள்ள மனிதர்களாக காணப்பட்டாலும் ஆனால் தேவ வல்லமையை பூமிக்கு கொண்டு வருவதிலே தேவன் யார் என்பதை, இயேசு கிறிஸ்துவை கர்த்தரை நிரூபிக்க வேண்டும் என்பதிலே அவர் தீவிரம் காட்டி நிரூபிக்கிற காரியங்கள் பெரிதாக இருக்கிற காரணம் அவங்க சோதரம் கர்த்தர் மேல் உள்ள விசுவாசம். அல்லேலூயா. நீங்க அப்படியாய் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் தேவ வல்லமையை இன்னைக்கு நீங்கள் அடைந்தீர்கள். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நீ விசுவாசித்தால் நம்பாட்டி பார்க்க முடியாது. அல்லேலூயா. நம்மளவங்களுக்கு தான் நம்மளவங்களுக்கு இதை நேரப்போக்கா அவங்க கூட்டான்னு சொல்லி வந்தோம்னா அதெல்லாம் அது நேரப்போக்கு சினிமா பார்த்து இருக்கிறாங்க. அப்படி இல்லை. தேவனுக்கு பயந்தவர்களே என்ன செய்யணும்? தேவனுக்கு பயந்தவர்கள் நீங்கள் வந்து எல்லோரும் நீங்க வந்து என்ன செய்யணும்? தேவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நம்ம தேவனுடைய கிரியையை பார்க்க வேண்டும், தேவனுடைய வல்லமையை அனுபவிக்க வேணும், தேவனுடைய சோதனை பிரசன்னம் நம்மத்தில் இருக்கணும். தேவன் எனக்கு ஒரு விளக்கு ஏற்று, என் பாதை என்னுடைய வாழ்க்கை இருளா இருக்கிறது, ஒரு தடுமாற்றம் இருக்கிறது, எப்படி நடக்க வேண்டும் என்று எனக்கு தெரியல, எனக்கு சில குறைகள் இருக்கிறது, நான் கொஞ்சம் கூடி இருக்கிறேன், வாழ்க்கை கசந்து இருக்கிறது, குறைவுகள் இருக்கிறது, இடுக்கள் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது. சோதனம் இதெல்லாம் நான் வந்து அதாவது தகர்க்கணுமே. அதை என்ன செய்யணும்? தகர்க்கணும், உடைக்கணும். என்ன செய்யணும்? உடைக்கணும். அதுக்கு நான் வந்து என்னுடைய ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து அவரே பார்ப்பேன், நான் ஒருமனப்படுவேன். அல்லேலூயா. ஒரு மனம். நிறைய எல்லாத்துக்கும் வேலை இருக்கு, எனக்கு வேலை இல்லையா? நான் அப்படியே வெட்டியாவது சுற்றிட்டு இருக்கேன், பரதேசியானா அப்படிலாம் கிடையாது. எனக்கு நிறைய வேலை. காலையில் 6 மணி வரைக்கும் நான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்தேன். காலையில் 6 மணிக்கு வந்து இறங்கி நான் வரேன். சரி எப்படி சபைக்கு போகணும் இன்னைக்கு அப்படின்ட்டு ஓடி வரேன். வரும்போது பாஸ்டர் கிளாஸ் சொன்னாங்க, கொஞ்ச நேரம் நடத்திட்டு நான் வந்துட்டு இருக்கேன். அல்லேலூயா. சோத்திரம். எதுக்கு ஓடி வரோம்? அவர் சொன்னதான நான் ஓடி வரல. நான் கர்த்தருடைய சமூகத்தை தேடி ஓடி வந்தா என்னுடைய காரியங்களை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அல்லேலூயா. அவர் எனக்கு ஒரு விளக்கு ஏற்றணும். எனக்கு அதுதான் என் பாதைக்கு வெளிச்சம் வேணும். நான் ஒரு பிரகாசமான வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து போகணும். அப்படியே போய் அடங்கி போய் அப்படியே உடங்கி போய்
முடங்கி போயிருக்கு எனக்கு தெரியல. அல்லேலூயா. நான் சின்ன ஆள் அங்கே நீங்க எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு கேட்பாங்க. அதே அங்கே தான் அடிக்கும். அல்லேலூயா. அதுக்கு மேல வளரவே இல்லை அடிக்கும். சோதம். அதனால நான் சாதாரண ஆள். ஆனாலும் என்னை தேவனாய் கர்த்தர் ஒரு பெரிய குடும்பஸ்தராக வைத்து சமையல உதவி ஊழியராக வைத்து சோத்திரம் வேதத்தை அப்படியே சொல்றதுக்கு கிருபையா வச்சு சோத்திரம். இதுல அவருடைய அனாதி தீர்மானம். அல்லேலூயா. அவர் எனக்கு கொடுத்த கிருபை. அதை நான் அவரை தேடணும். அவர் என்ன செய்வார்? நம்ம போய்க்கு வருவார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது ஆதியாகம புத்தகத்துல 32:22 ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாக்கோபு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். யாக்கோபு யார் கடந்தார்? யாக்கோபு. கடந்த 6 பேரு யாக்கோபு. யாக்கோபு. சரியா? யாக்கோபு யாக்கோபு. சோ அப்படி கடந்தான். கடந்து எதுக்கு கடந்தான் தெரியுமா? தன்னுடைய குடும்பங்களை எல்லாம் என்ன செஞ்சானா? அக்கறை பிடிக்கலாம். முழு ரோஜர்கள் சொல்லி போயிடுச்சு. பேசி ஏன்னா தூங்குவாங்க. முழு ரோஜர்கள் அப்படியே வந்து அப்படி நிற்பான் சோத்திரம். ஏன்னா தேவனாய் கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு அதனால சுகமா இருப்பான். அப்ப நான் இந்த வசனங்கள்லாம் சொல்லுவேன். ஆனா இப்ப இங்கே சொல்லிட்டு அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் சோர்ந்து போய் சொல்லுவதற்காக அவன் என்ன செஞ்சானா? ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்க ஆசீர்வாதத்தால் ஒழிய நான் உண்மை விடேன்னு சொல்லி அது என்ன காரணம் தடையா இருக்குன்னு பார்த்தா தன்னுடைய குடும்பங்களை ஒதுக்கி வச்சுக்கணும். கொஞ்ச நேரம் ஒரு 20 தான் வச்சுக்கணும். அல்லேலூயா. முழுசாலாம் வச்சுட்டு வரல. அந்த நேரத்தில் எழுச்சின்னா இந்த நேரத்தில் அவன் வந்து உட்கார்ந்தா பிள்ளை பால் ஊற்றுவா, கைக்குள்ள இருக்கும். எங்க பால் வாங்கிட்டாங்கப்பா, வெண்ணி போட்டுறாங்கப்பா, அந்த பிள்ளை ஆக்கி வச்சுக்கணும். என்னமோ சொல்லுவாங்க சோத்திரம். அந்த அக்கா நைசா குசுமா அந்த அக்கா சேலையை பார்த்தீங்கன்னா நீங்க வாங்கி தரப்பட்டு தர மாட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் நிறைய இருக்கும். நிறைய அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் அடிச்சுட்டாங்க. அந்த யாக்கோப்பு அக்கறைப்படுத்தினான். இப்ப நீங்க என்ன செய்யணும்னா சர்ச்சைக்கு வரும்பொழுது என்னாலும் வரும்பொழுது உங்களுடைய ஜீவகாலம் எல்லாம் நீங்க சர்ச்சைக்கு வரும்போது என்ன செய்யணும்? அங்க இருந்து அந்த முழுமன் சொல்ற அங்க உலகத்துல இருக்க வேலை செய்ய நினைக்கிறேன். தன் வேலை அசதியா இருக்கிறவன் பாருங்க, நல்லா உலகத்துல நல்லா வேலை செய்யுங்க. அது ராஜாக்கள் நீங்களும் ராஜாக்களும் ராஜாத்தியமாய் மாறுவதற்கு அது ஏதுவா இருக்கும். சோம்பேறித்தனம்லாம் ஒரு காசு போறாரு. நல்ல உழைப்பா அங்கே இருங்க. இங்க வந்தா அக்கறைப்படுத்துங்க, அப்புறப்படுத்துங்க. என்ன செய்யுங்க? தேவனை நோக்கி வாங்க. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் இங்கதான் வச்சிருக்காரு. இங்க சந்தோஷமா இல்லாதவன் வேற எங்கேயும் சந்தோஷமா இருக்க மாட்டான். சர்ச்சில, ஆலயத்துல, சபைகளிலே சந்தோஷமா இல்லாதவன், வேதத்திலே பிரியமா இல்லாதவன் வேற எங்கேயும் சந்தோஷமா இருக்க நான் 100% சொல்றேன். அல்லேலூயா. என்னுடைய சொந்த அனுபவத்துல சொல்றேன். ஒரு பிரோஜனம் இல்லாதவர்களை எல்லாம் எடுத்து தேவனை கர்த்தர் அவர் பெரிய பலவான், பெரிய பணக்காரன், பெரிய காலத்தில் உள்ளவன், பெரிய அப்படிலாம் வேண்டாம், சாதாரணமான அல்லேலூயா அவனை எடுத்து தேவனை கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்பொழுது மலிக்கால இருந்து 4-5 வசனங்களை பார்ப்போம். ஏற்கனவே நான் கொடுத்துருக்கிறேன், நிறைய பேர் கேட்கல. கேட்போம். ஸ்தோத்திரம். மலிக்கா 1:6. கேள்விகளாக இவர்களுக்கு சொல்வேன். நாங்க எங்கேயோ உங்க அசட்டை பண்ணோம் கத்தரை, நான் எங்க அசட்டை பண்ணேன்? நான் ஒன்னும் அசட்டை பண்ணலையே. மீட்டிங் வரல. அல்லேலூயா. வர முடிஞ்சோம் அதான் வர முடிஞ்சோம். சோம்பல் வேற ஏதாவது காரியத்தை பார்ப்போம்னு சொல்லி ஒரு அசட்டை
ஆனால் தேவனை கர்த்தர் அசட்டை பண்ணப்பட்டவராய் காணப்பட்டார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 53ஆம் அதிகாரத்துல வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவர். நீங்க அதுல மாறணுங்களா? இல்ல. அசட்டை பண்ணுகிறீர்கள். எதனால நாங்கள் அசட்டை பண்ணணும்? தேவன் கர்த்தர் முதலாளிக்கு வேலைக்காரன் பயப்படுற, அப்பாவுக்கு பிள்ளை பயப்படுறான். அதெல்லாம் நல்லா தெரியுது, உனக்கு தெரியுது. அப்பா அடிப்பாரு, ஓடி போறான். சோத்திரம். முதலாளி சும்மா சம்பளம் தர மாட்டான், ஓடி போறோம். ஆனால் இங்க அசட்டை. அல்லேலூயா. எதனால நாங்க அசட்டை பண்ணோம்? அப்பெல்லாம் இல்லையா? அப்படி சொல்லி உங்களுக்கு தங்களுக்கு தாங்களே சமாதானம் பண்ணிக்கொண்டு தங்களை தாங்களே அப்படி தேற்றிக்கொண்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறவர்கள் ஏராளம். அல்லேலூயா. அதனால அந்த காரணம் அசட்டை பண்ணுகிறவர்கள் இருந்தால் அசட்டை பண்ணார்கள். அடுத்த காரியம் சோத்திரம். ஏன் என் காணிக்கை ஏற்க மாட்டார் என்று சொல்லி 2:14 மல்கியா 2:14. எல்லாம் மல்கியால தான் கேட்பேன். சோத்திரம். ஏன் கேட்கிறீர்கள்? ஏன்னு கேட்க முன்னாள் வசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன செய்து காணிக்கைகளை ஏற்க மாட்டான்னு சொல்லி அந்த வசனங்கள்லாம் ஏன் ஏற்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய எப்படி இந்த ஏழை விதவை என்ன செஞ்சா தனக்குள்ள எல்லாத்தையும் போட்டாள்னு சொல்றது. அந்த வசனங்கள்லாம் நீங்க வாசி போட்டாங்க. காணிக்கை கொடுப்பதை குறித்து சொல்லப்படுது. ஏன் காணிக்கையில ஏற்கவே மாட்டேங்கிறாரு? நானும் அள்ளி கொடுக்கத்தான் செய்யறேன், அள்ளி கொடுக்கத்தான் செய்யறேன், ஏன் எனக்கு வரமாட்டேங்குது சொல்றேன். சொல்லுகிறார், நீ அதை கரெக்டா முழு மனசோடு உற்சாகத்தோடு கொடுக்க, முழு அப்படியே அதாவது கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்னா வலதுகை கொடுப்பதை இடதுகை தெரியும். ஏன் கொடுக்கும்? தெரிஞ்சவங்க கொடுக்கும். எடுக்கிறேன் ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் நமக்கு எடுத்து இந்த கைக்கு மாத்தவங்களாம் எதுக்குன்னு சொல்லி இந்த பைசா அல்லேலூயா. எது அவனுக்கு எடுத்து கொடுத்துடணும். எடுத்துட்டு என்ன செஞ்சணும்? கொடுத்துடணும். இந்த கையில இந்த கை மாத்தணும்னா அதுக்கு இந்த கை பாக்கிட்டு போயிடும். இதான் மனிதனுடைய பொல்லாத நினைவு, பொல்லாத காரியம். நமக்கு நிறைய தேவை இருக்கிறதால காணிக்க போட முடியாது, கஷ்டம். அது யார் போட்டலாம்? காணிக்கை கொடுத்து ஆசீர்வாதம் போயிட்டு ஏராளமா இருக்கிறாங்க. இருந்தாலும் சில பேர் இருக்கிறாங்க. அதுக்காக சொல்லப்பட்ட எதனால காணிக்கைன்னு சொல்லி அடுத்த ஸ்தோத்திரம் 2 பையன் அதே பையன் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையினால வருத்தப்படுறீங்க. போதும். நாங்கள் எதனால ரொம்ப நம்ம வருத்தப்படுறோம்? கேட்கிற கேள்வி பார்த்தீங்களா? எதனால அசட்டை பண்ணு கேட்டோம். ஏன் என் காணிக்கை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு கேட்கிறாரு. இப்ப நான் இந்த வார்த்தையினால உங்களை சோதரம் வருத்தப்படுத்துறோம்னு கேட்கிறேன். அதனால சோதரம் என்ன வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அசட்டை பண்ணுகிறது சொல்கிறது. ஆமோஸ்ல சொல்லப்பட்டிருக்க கர்த்தருடைய வார்த்தையை சோதரம் இல்லாத பஞ்சம் காலம் வருகிறது. ஆனால் நீங்க என்ன செய்யணும்? அதை வாசிக்கிறோம். சோதரம் ஆமோஸ் கெட்டு போயிடும். அதனால நம்முடைய ஆண்டவரை நம்ம என்ன வார்த்தைகளினாலே நீங்கள் வருத்தப்படுங்க. என்ன நமக்கு கவனிக்க மாட்டேங்காரு ஆண்டவர். நான் என்ன ஜெபம் பண்ணாலும் கேட்க மாட்டேங்காரு இப்பெல்லாம் சொல்லாதீங்க. தேவநாயகத்தில் உங்களுக்கு பற்றி கேட்கிறார். சொல்லுது கேட்கிறோம். நீங்க உங்களோட வார்த்தைகள் ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? ஒரு பற்றி பேசுறாங்க. தன்னுடைய நாம மேம்படுத்தும். அப்புறம் 3:8 சொல்கிறது, நாங்கள் எதனால் வஞ்சித்தோம் என்று சொல்லி காணிக்கை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த காணிக்கையை நாம முதல் பிரச்சனையே சோத்திரம். ஆபேல் காயின் பிரச்சனை இருக்குது காணிக்கை தான் சோத்திரம். அதை நீங்க என்ன செய்யணும்? உண்மையாக கொடுக்க சோத்திரம். அது மனுஷனை பிரியப்படுத்தல, உண்மையாக கொடுக்க நீங்கள் உங்களுக்கு கொடுக்கல. அதனால சோத்திரம். எதனால நாங்கள் சோத்திரம் நாங்கள் வஞ்சி அதை ஏமாத்துறது. எதனால அந்த வசனம் வாசிக்கணும்? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாம். அவர் சொல்லிட்டா பாருங்க. இல்ல நாங்க எதிர வஞ்சித்தோம். எப்படி மனுஷன் கேட்கான்? நாங்க எதிர ரொம்ப வஞ்சித்தோம். மனுஷன் கேள்விதான் உங்களுக்கு சொல்லிட்டு மனுஷன் எது வஞ்சித்தோம்னு கேட்கிறார். சோத்திரம் அதெல்லாம் மாறட்டும்.
நம்முடைய வாழ்க்கையில கேட்கிற வசனங்களை இதயத்தில் பதித்து அதை நீங்கள் கைக்கொண்டு அதை அபியாசப்படுத்தி தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சோதனை எல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. சோதனை 3:13 சொல்கிறது, தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். அந்த அவர் என்னத்தை பேசணும், நாங்க என்ன பேசுறோம் அப்படிங்கிறான். சோதரம் யாராவது பேசக்கூடாது. சோதரம் 3:18 அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். அதாவது இதெல்லாம் நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு முந்தின நான் சொன்னா ஜீவ புத்தகத்துல சோதரம் பேர் எழுதுவதற்காக எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் நிறைய இருக்கு. மத்திய புத்தகம் 4 அதிகாரம் தான். உட்காந்து அரை மணி நேரம் வாசிச்சிடலாம் சோதரம். ஆனா வாசித்து எனக்கு பறக்க விடாது. என்ன வார்த்தை என்ன சொல்லுன்னு சொல்லி தியானம் கத்தோடைய வேகத்துல தியானம் வாசிக்கிறவன் உண்டு, தியானிக்கிறது உண்டு. தியானிக்கிறது ரொம்ப நல்லது, பலன். அல்லேலூயா. அதனால சோதரம், அதாவது வாசிக்கிறது தண்ணி ஊற்றுவது போல ஒரு செடிக்கு, ஆனால் தியானிப்பது உரம் வைப்பது, தண்ணி உரம் சேர்ந்து. அல்லேலூயா. அது ஸ்ட்ராங்கா சிறப்பு. அதனால நீங்க என்ன செய்ய கத்தோடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோதரம் நீங்கள் பரலோகத்தாக நமக்கு போய் சொல்லுங்கள். இந்த நாளிலே அனுபவத்தை நாங்கள் பார்த்தோம். எங்களை உமக்கும் எங்களுக்கும் சோதனை இருக்கிற தடையாக இருக்கிற காரியம் என்ன என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அதெல்லாம் விலகுவதாக தடை, குழப்பங்கள், பிரச்சனைகள், சோதனம், தேவனுக்கு புறமான காரியங்கள்லாம் எங்களை விட்டு விலகுவதா உண்மை நாங்கள் கிட்டி சேர. ஆனால் ஆண்டவரே நாளிலே இந்த வார்த்தைகளை தெரிந்து கொண்டோம் அப்படின்னாலே உடைய சமூகத்தில் வர ஆண்டவரைகளை ஒப்புக் கொடுக்குறோம் அப்படின்னா சோதனம் கொரோனா என்பதானே 2ஆம் அலை என்பதான காரியங்கள் மாறி போகட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்கிறோம். சபையாய் கூடி ஜெபிக்கிறோம். தேசத்தை முழு உலகத்தையும் சேதப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த கொரோனா என்கிற காரியம் மாறி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் நடக்கும் தேர்தலிலே நல்ல தலைவர்களை தாங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே காரணியம், ஆண்டவரே எங்களுக்கு பெரிய தலைவர்களை உண்டாக்கி தர, நல்ல தலைவர்களை உண்டாக்கி தர. அப்ப எங்களுடைய சபை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பங்களையும் நீங்க ஆசீர்வதிக்கிறார், அவர்களுடைய தேவையெல்லாம் சந்திக்கிறார், கைது செய்கிற எல்லா பிரயாசங்களும் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே வீட்டில் இருக்கிற குடும்பங்களில் இருக்கிற காணப்படுகிற அனைத்து தேவைகளோடும் அநேக காயங்களோடும் அநேக சோத்திரம் அவர்கள் சுத மனவேதனையோடும் இப்படியாய் காரியம் இருக்கிறது என்று சொல்லி இது எப்படி நடக்கும் என்று கேள்விகளோடு ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே ஒரு பெரிய சோத்திரம் எதிர்பார்ப்போடு கூட தேவ சபைக்கு வந்திருக்கிறாங்க. தேவ சபைக்கு வந்து தேவனாய் கர்த்தர் நீங்கள் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி எதிர்பார்த்து வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையாக சொல்லிக்கிறோம். சோத்திரம் தேசமே பயப்படாது மகிழ்ந்து கழிவு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்ன அப்படின்னாலே நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி எங்கள் மத்தியிலே, எங்கள் பிள்ளைகள் மத்தியிலே, எங்கள் குடும்பங்களிலே ஆண்டவரே நீங்க செய்ய போகிற கிருபைக்காக சோத்திரம். நாங்கள் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. கர்த்தரை நம்புகிறவர் ஒரு நாளும் இப்போது சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் சூழலை நடக்கிறார். முடிக்க போகிறோம். எபிரேயர் நிருபத்திலே 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் 4ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் செலுத்தினான், சாட்சி பெற்றான், சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அல்லேலூயா. மரித்து விட்டான், இன்னும் பேசுகிறான். இந்த வசனம் எழுதி 2000 வருஷம் ஆச்சு. பேசினான் ஆபேல், அவன் இப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே அவன் காணப்பட்டபடினாலே அவன் மரித்தும். நிறைய பேர் நேற்று குஷ்டி வீட்டுக்கு போயிருந்தோம், சொன்னாங்க இடத்துல எங்க அம்மா போயிட்டாங்க, ஒரு வார்த்தை அவங்கள்ட்ட நான் கேட்கலையே, கடைசி என்ற ஒண்ணுமே ஏதாவது சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சொல்லு மரிக்கும்போது சில வார்த்தைகளை சொல்லுவேன், ஆனால் மரிக்கும்போது பேசுவதை காட்டிலும் நான் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் வார்த்தை கொடுத்தாரு.
எனக்கு அவங்க இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த ஞாபகம் தான் வந்துச்சு. இந்த வார்த்தை, மரிக்கும் போது ஒரு மனுஷன் பேசுவதை காட்டிலும், ஒரு மனுஷி பேசுவதை காட்டிலும் மரித்தும் பேசிக் கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அந்த வசனம் முழுக்க, அந்த 11ஆம் அதிகாரம் முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னா, அதுல மரித்தும் பேசப்பட்டு கொண்டிருக்கிற மனிதர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர்கள் மரித்தார்கள், ஆனாலும் இன்னும் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். வேதத்தில் அப்படி ஆட்கள், ஆண்டவர் சொன்னார் மரியாளை பார்த்து, மரியாள் அவர் பாதத்துல இது என்னது பரிமள தைலத்தை ஊத்தினா, உடனே இந்த 300 பணத்தை இந்த பரிமள தைலத்துக்காக விற்று ரூபா கொடுத்து வாங்கி, விலை கொடுத்து வாங்கி வீணா அதை உடைச்சி அவர் பாதத்துல ஊத்துறதுக்கு என்ன செய்யலாம், தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே. ஆண்டவர் சொன்னாரு, நீங்க அவள் என்னுடைய அடக்கத்திற்கு எத்தனமாக அவள் அதை செய்திருக்கிறான், அதை என்ன செய்யுங்க, நீங்க அதை விட்டுடுங்க. இவள் செய்தது உலகம் முடிவு வரைக்கும் என்ன செய்யப்படும், இது பேசப்படும். அல்லேலூயா. உலகம் அப்ப ஆண்டவர் ஒரு சில காரியங்களை தேவன் எழுதி வைத்திருக்கிறார் பைபிள்ல, நம்மை குறித்தும் பேசப்படணுங்க. சில பரிசுத்தவான்கள் அங்கங்க இருக்கிறாங்க, ஊழியக்காரர்கள், அவரை குறித்து பேசுகிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் பயங்கரமா ஊழியம் செய்தாரு என்று சொல்லி நல்ல விதமா ஒரு பாலாசீர் லாரின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார், மனுஜோதி ஆசிரமம் சொல்லி முக்கூடல் பக்கத்துல கட்டி வச்சு, பெரிய கட்டி வச்சு அதுல ஒரு ஊழியம் மாதிரி நடந்துட்டு இருக்குது. இங்க இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இயேசு ஒண்ணு, கிருஷ்ணர் ஒண்ணு, அல்லாவும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி உபதேசம். இந்த ஊழியக்காரர் முதல்ல எப்படி இருந்தாராம் பாத்தீங்கன்னா, அவர் பயங்கரமா, அவர் இந்த பேதுருவை குறித்து நாம் வாசிக்கிறோம் பாத்தீங்களா, அவர் நிழல் பட்டு அநேகர் என்ன செய்தார்கள், சுகமடைந்தார்கள். அதே போல இந்த பாலாசீர் லாரி உட்கார்ந்து இருக்கிற காரை தொட்டா, அல்லேலூயா, அப்படி ஒரு பயங்கரமான ஊழியத்தை செய்தவர் அவரு. சகோதரர் தினகரனுக்கு, டிஜிஎஸ் தினகரன் கேள்வி, அவருக்கு அற்புத அடையாளங்களோடு கூட ஊழியம் செய்யணுங்கிற வாஞ்சியே அவருடைய ஊழியத்தை பார்த்து தான் வந்துச்சான். தினகரன் ஊழியத்தை குறித்து அற்புதங்கள், வெளிப்பாடுகள், தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லி தினகரன் ஊழியத்தை குறித்து சொல்லுவாங்க. அந்த அவர் ஊழியத்துக்கு முன்னாடி தினகரன் ஊழியத்தை வச்சு பார்ப்போம்னா, தினகரனுடைய ஊழியம் கிடையாது. இந்த அளவுக்கு அவர் என்ன செய்தார் கர்த்தர். அவரை குறித்து இப்படி நல்ல விதமாக சொல்றாங்க. அதே சமயத்துல இப்ப எப்படி இருக்குது, கடைசி நேரத்துல நான் தான் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு செத்து போயிட்டார். அல்லேலூயா. செத்த ஈக்கள் பரிமளக்காரனுடைய தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும் அப்படின்னு சொல்லி, பரிமள தைலம் பயங்கர வாசனை நிறைந்தது. ஆனா ஒரு செத்தை 2 செத்தை தைலத்துக்குள்ள விழுந்துட்டு அப்படின்னா சென்ட் தான். பரிமள தைலம் என்னது தானே, வாசனை திரவியம். அதுல ஒரு 2 விட்டு விழுந்துட்டாமா, இந்த பரிமள தைலம் நாரி எவ்வளவு பேரை சம்பாதிச்சாரு, கடைசி நேரத்தை வீணா போயிட்டாரு. நாம் மரித்தாலும் நம்மை குறித்து நல்ல விதமாக பேச வேண்டும் இந்த உலகம். அல்லேலூயா. உலகம் பேசுதோ இல்லையோ, ஆவிக்குரிய உலகமாவது, ஆவிக்குரிய உலகம் பேசுதோ, உங்களுடைய ஆவிக்குரிய சபையாவது என்ன செய்யணும், சொல்லணும். அல்லேலூயா. ஆபேலை குறித்து பைபிள் சொல்லுகிறது, அவன் மரித்தான், ஆனால் இன்னும் என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறான், பேசப்பட்டு கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஏன் எப்படி அவன் பேசப்படுறான், என்ன செய்தான் பாத்தீங்கன்னா, திரும்ப அந்த வசனத்தை வாசிங்களேன். விசுவாசத்தினாலே காயினுடைய பலியிலும் போதும். முதலாவது அவன் விசுவாசித்தான். அல்லேலூயா. என்ன செய்தான், நாம என்ன செய்கிறோம், விசுவாசித்தான். நான் என்ன செய்கிறேன், இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து விசுவாசிக்காதவங்க யாராவது இருக்கிறீங்களா? அவர் தான் தெய்வம், அவர் தான் தேவகுமாரன், கர்த்தர் தான் இந்த வானத்தை பூமி உண்டாக்கினவர். யாராவது விசுவாசியாதவர்கள் யாராவது இருக்கிறீங்களா? கிடையாது. அப்ப எதுக்கு ஆபேலுடைய விசுவாசத்தை ஏன் சொல்லணும், விசுவாசத்தினாலே அப்படின்னு சொல்லி? என்ன பெரிய விசுவாசம், நல்லா கவனிங்க. ஆபேல் என்ற ஒரு மனுஷன் பிறக்கும் பொழுது அவன் கர்த்தரை குறித்த பெரிய அறிவில், நமக்கு ஒரு பெரிய வேத புஸ்தகம்
இந்த காங்கிரிகேஷன் மாத்திரமல்ல, ஏராளமான காங்கிரிகேஷன் நாம் அநேகர் கர்த்தரை குறித்து பேசுகிறவர்களா, இயேசு கிறிஸ்து பேசுகிறவர்களா இருக்கிறாங்க. நிறைய புஸ்தகங்கள், லிட்டரேச்சர் அகப்பட்டு இருக்கிறது, நிறைய நமக்கு சோர்சஸ் இருக்குது. ஆனா அந்த ஆபேல் பிறந்த பொழுது அல்லது ஆபேல் வாழ்ந்த பொழுது அவன் விசுவாசத்தை குறித்து கேள்விப்படுகிற நிலைமையிலே, அல்லேலூயா, ஆபேல், காயின், ஆதாம் இவெல்லாம் வாழ்ந்த காலம் என்ன காலம் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் மனசாட்சியின் காலம். சொல்லுங்க, காலங்கள் உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது மனசாட்சியின் காலம், நியாய பிரமாணத்தின் காலம். இப்ப நாம இருக்கிறது என்ன காலம்? இது முந்தின ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு 400 வருஷம் இருண்ட காலம். மல்கியா தீர்க்கதரிசி நீங்க பாத்தீங்கன்னா, மல்கியா பழைய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகம் என்னது? மல்கியா தீர்க்கதரிசி. முதல் புஸ்தகம், புதிய ஏற்பாட்டின் முதல் புஸ்தகம் மத்தேயு. இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட காலம் 400 வருஷம் இருண்ட காலம். வேத வசனமே கொடுக்கப்படலையா? அல்லேலூயா, புரியுதா உங்களுக்கு? அது இருண்ட காலம். அடுத்து இது என்னது? கிருபையின் காலம் அல்லது புதிய உடன்படிக்கையின் காலம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நான் சொன்னேன், இந்த ஆபேல் வாழ்ந்த காலம், ஆதாம் வாழ்ந்த காலம், காயின் வாழ்ந்த காலம், அது எப்படிப்பட்ட காலம்? மனசாட்சிப்படி வாழ்ந்த காலம். இப்போ பாருங்க, அந்த காலத்துல கூட, இந்த காலத்திலையும் சரி இந்த காலத்திலையும் சரி மனிதனுடைய மனசாட்சியோடு கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதனாலதான் மனுஷனுடைய பாருங்க, பைபிள்ல இருக்குது, சவுலுடைய சவுல் யாரு? ராஜா. சவுல் தாவீதை கொல்வதற்கு என்ன செய்து கொண்டிருக்க, துடித்துக் கொண்டிருக்கிறான். அவனை பின்தொடர்ந்து அழிக்கிறதுக்கு ஓடிக்கொண்டே இருக்கு. அப்படிப்பட்ட சவுல் ஒரு இடத்துல அவன் தூங்கி கொண்டிருக்கிறான். இப்போ தாவீது பக்கத்துல போய் அவனுடைய வஸ்திர தொங்கல் என்ன செய்துட்டாரு? அறுத்துட்டாரு கத்திய வச்சு. அறுக்கும் போது அவருடைய இறுதி என்ன செய்ததான்? படபடன்னு அடிச்சு. அல்லேலூயா, இதாங்க மனசாட்சி. அல்லேலூயா. இப்ப மனசாட்சி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது இப்போ மனசாட்சி, நான் மனசாட்சி படிதான், நான் மனசாட்சி படி அல்ல, இந்த மனசாட்சி தான். ஆனா மனுஷன் மனசாட்சி என்ன செய்தான்? இப்போ வித்து போட்டுட்டான். நிறைய பேரு மனசாட்சிக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் எல்லாம் வாழ்ந்து கொண்டு நான் மனசாட்சி மனசாட்சின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையான மனுஷன் என்ன செய்வான்னா, அவன் மனசாட்சியின்படி வாழ்வதற்கு ஒப்பு கொடுப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆவியானவர் மனசாட்சியோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் இடத்துல பவுல் சொல்லுவாரு, ஆவியானவர் என்னுடைய மனசாட்சியோடு கூட இடைப்பட்டார் என்று சொல்லி. அல்லேலூயா. இப்போ அந்த காலம் மனசாட்சியின் காலம். ஆபேல் இருந்த காலம் என்ன காலம் அது? சொல்லுங்க எல்லாரும். காயின் இருந்த காலம், ஆதாம் இருந்த காலம், சரி, மனசாட்சி. மனசாட்சியோடு தேவன் இடைப்பட்டார். நல்ல கவனிங்க. ஆதாம் என்ன செய்தான்? அந்த நாட்கள்ல அவன் ஆண்டவர், அவன் ஆதாம் ஏவாளும் அதை பறிச்சு சாப்பிட்டாங்க. அவன் என்ன செய்யப்பட்டான்? கர்த்தரோடு இருந்த தொடர்பு கூட அவனுக்கு என்ன ஆயிட்டு? அற்று போயிட்டு. சாட்சி கூட இவனுக்கு, ஆபேலுக்கு ஒரு சாட்சி கூட இல்லை. தகப்பன் தான் சாட்சியா இருந்திருக்கணும். ஆனா அந்த சாட்சி கூட ஆபேலுக்கு இல்லை. ஆனாலும் இந்த ஆபேல் என்ன செய்தானா? கர்த்தரை விசுவாசித்தான். அல்லேலூயா. எப்படி விசுவாசித்தான்? இப்பவும் சொல்றேன், ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு ஆண்டவரை நீங்க யாருன்னு உண்மையா கேட்க ஆரம்பிச்சா தேவன் தன்னை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. மனுஷன் என்ன செய்யறான, அவனுக்கு இஷ்டப்படி இதுதான் கடவுள், கடவுள்னா இப்படிதான் இருக்கும். மனுஷன் கர்த்தரை டிஃபைன் பண்ணக்கூடாது. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? மனுஷனுக்கு அந்த அதிகாரமும் கிடையாது, இந்த தகுதியும் கிடையாது. நான் சொல்ற திரும்ப கேளுங்க, அங்க கவனிக்க, இங்க பாருங்க. ஏன்னா இது முக்கியமான பாயிண்ட். அதுக்கு மற்ற காரியங்கள்லாம் வேற விஷயம். மனுஷன் கர்த்தர் இப்படித்தான் இருக்கும்னு நினைச்ச கூடாது. சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கு மனுஷனுக்கு? தகுதி இருக்கா? கிடையவே கிடையாது. கடவுள் தான் மனுஷன் இப்படி இருக்கணும்னு சொல்லணும். அதைத்தான் அந்த பைபிள்ல சொல்லியிருக்கிற ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தின் மூலமா சொல்லியிருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் அநேக காரியங்கள் மூலமாக ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் வரையறுத்து கொடுத்திருக்கிறார் இந்த புஸ்தகத்தின் மூலமாக. இது தீர்க்க தரிசன புஸ்தகம்.
இது கட்டளைகளால் நிரம்பிய புஸ்தகம், இது நியாயப்பிரமாண புஸ்தகம், இது பரலோகத்தை குறித்து சொல்லுகிற புஸ்தகம், இது பூமியின் ரகசியங்களை குறித்து சொல்லுகிற புஸ்தகம், இது தேவனுடைய ரகசியங்களை குறித்து சொல்லுகிற புஸ்தகம், இது சாத்தானுடைய ஆழங்களை குறித்து சொல்லுகிற புஸ்தகம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ கர்த்தர் ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும்னு கர்த்தர் தான் டிஃபைன் பண்ணணும். மனுஷனுக்கு கர்த்தரை டிஃபைன் பண்ற அதிகாரம் கேளு ஆண்டவர்ட்ட. ஆண்டவரே நீங்க என்ன பவுல் பேதுரு சொல்றாருல ஒரு இடத்துல, என்ன செய்யறாரு கர்த்தர் ஆண்டவர் இயேசு என்ன செய்யறாரு, நடந்து போறாரு. நடந்து போகும்போது பேதுரு படகுல இருந்து பார்க்கறாங்க, பார்த்து ஆவேசம், ஸ்பிரிட், ஆவி ஆவி ஆவின்னு ஆவேசம்னா அதான் அர்த்தம், ஸ்பிரிட் ஆவி அப்படிங்கிறாங்க. கேட்கிறார் பாருங்க, ஆண்டவரே நீரே ஆனால் என்னை இந்த ஜலத்தில் வர கட்டளை. அல்லேலூயா. கேட்கலாமா? எப்படி ஆண்டவர்ட்ட என்ன செய்யலாம்? மனுஷன் ஒவ்வொருவரும் கர்த்தர் இடத்துல கேட்டீங்கன்னா தேவன் வெளிப்படுத்துவாரு. நீங்க கேட்காதீங்க, ஏற்கனவே நீங்க அறிஞ்சிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. நான் கர்த்தரை அறியாத சந்தேகத்தோடு இருக்கிற அவர்களை குறித்து நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு சொல்லலைன்னா நீங்களாம் ஆண்டவரை அறிஞ்சு அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் எடுத்து திரும்ப ஆண்டவரே உண்மையாவே நீர் தான் ஆண்டவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொமட்டில் குத்துவார் ஆண்டவர். அல்லேலூயா. யாருக்கு இது சொல்லுவாங்க? நீங்க புதுசா உள்ளவங்களுக்கு சொல்லணும். பட் யாராவது ஆண்டவரே அப்படியா இப்படியான்னு கேட்டா நீங்க சொல்லணும், உனக்கு என்ன தகுதி இருக்கு? அல்லேலூயா. கர்த்தரை டிஃபைன் பண்றதுக்கு, டிஃபைன் புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, இந்த ஆபேல் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தான். ஆனால் அவன் தன்னுடைய மனசாட்சிக்கு இடம் கொடுத்தான். அல்லேலூயா. மனசாட்சிக்கு இடம் கொடுத்தான். தேவன் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, எனக்கு லாபம் கொடுத்தா அவர் ஆண்டவர், எனக்கு நஷ்டம் கொடுத்தா அவரு இல்ல இல்ல. தேவனால பாருங்க, யோபு சொல்லும்போது சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் அவர் கையிலிருந்து நன்மையை பெற்ற நாம் அவர் கையிலிருந்து தீமையை வேண்டாமோ? மனநலம் எப்படி இருந்துச்சு பாருங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க சொல்றாங்க, அவங்கள அக்கினியில போட போறாங்க. போடுறதுக்கு முன்னாடி ராஜா பணிந்து கொள், என்ன பணிந்து கொள்னு சொல்றாரு. இதுக்கு அவங்க சொல்றாங்க, ராஜாவை பணிந்து கொள்ள, ராஜாவை கும்பிடாத, ராஜாவை தொழுது கொள்ளாத எல்லாருக்கும் தண்டனை உண்டுன்னு கட்டளை போடப்பட்டிருக்கிறது. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் எங்களை என்ன செய்வார்? தப்புவிப்பார். சொல்லுங்க. அடுத்து சொல்றாங்க பாருங்க, அதான் முக்கியம். தப்புவிக்காமல் போனாலும், வாசிங்கம்மா அந்த வசனத்தை வாசிங்கம்மா. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், பாருங்க, நாங்கள் அந்த தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா. அவன் சொல்ல முடியுமா தைரியமா? எப்படி இந்த ஆண்டவரை என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். நான் இந்த தேவனிடத்தில் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த தேவனிடத்தில் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறேனா? சொல்ல முடியுமா? சொன்னா தைரியமா இதை சொல்லுவீங்க. அவர் சொல்றாரு, அமாசிமா, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி நிச்சயமாய் விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும். அல்லேலூயா. பாருங்க, நாங்கள் உங்கள் தேவருக்கு ஆராதனை செய்வதில்லை. அடுத்து எதையும் கும்பிட மாட்டேன், உண்மையும் கும்பிட மாட்டேன். அல்லேலூயா. தேவன் என்னை தப்புவிப்பாரு. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி என்னை தப்புவிப்பாரு. தப்பு வைக்காமல் போனாலும் நான் அவருக்காக சாக ரெடியா. அல்லேலூயா. I am ready to die for him. அல்லேலூயா. நான் அவருக்காக சாகவும் தயாரா இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருக்காக இவங்க அப்படி வைராக்கியமா சொல்றாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத், இதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஒரு நிலைப்பாடா இருக்கணுங்க. எந்த சூழ்நிலை என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும்
ஏசப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனமாடி பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதைப் போல அல்லேலூயா. தேவன் யாருங்க? கர்த்தர் இந்த ஒரு வாழ்க்கைக்காக உங்களை என்னை தெரிந்து கொள்ளவில்லைங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவன் இந்த உலகத்துல உங்களை அதிகமா பாதுகாக்கிறவர் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் சில வேலைகள்லாம் பார்க்கிறோம் அங்க. சில பேர் நல்ல ஊழி செய்து கொண்டு வந்த பையங்க கடந்த நாட்களில் எனக்கு ரொம்ப போன இந்த கிழமை ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல ஒரு பாஸ்டர் வந்திருந்த அவர் சொன்ன ஒரு சாட்சி. அவருடைய மனைவியுடைய தங்கச்சி பையன், 14 வயசு பையன், சர்ச்சில் அவ்வளவு ஆக்டிவா அவ்வளவு வேலைகளை செய்வானாம் அவன். அப்படிப்பட்ட பையன் அவங்க அம்மா கால வேளையில ஒரு சூப்பு கொடுத்துருக்காங்க. அவனுக்கு ஒரு வியாதி கிடையாது, சூப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த சூப்பை குடிச்சிட்டு வந்து அப்பாட்ட வந்து ஒரு மாதிரி பிடிச்சி ஒரு என்னடா என்னாச்சு இருப்பான் இருக்கான். அப்படியே சொல்லக்குன்னு விழுந்தானா. மாடியில் இருந்திருக்காங்க, மாடியில் இருந்து கீழே கொண்டாடுறதுக்குள்ள செத்து போயிட்டானா. அதெல்லாம் காமிச்சாரு. எனக்கு என்ன சொல்வது, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, தேவன் இந்த உலகத்துல நம்மை பாதுகாக்கிறவர் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த உலகம் உங்களுக்கும் எனக்கும் சதம் அல்ல, அதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் எப்போ வேணுமானாலும் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இது எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? உங்களை கர்த்தர் பாதுகாப்பு வராது அப்படின்லாம் மட்டும் சொல்லிக்கொண்டே போயிருக்க நான் விரும்பவில்லை. ஏதாவது ஒரு இடத்துல, ஏன்னா இது நடுவில் விசுவாசிக்கிறவன் தான், அவன் தாங்க விசுவாசி. இந்த சூழ்நிலாம் பார்க்கறான் தெரியுமா? அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு தாங்க இப்படிப்பட்ட ஒரு வாலிப பையன், டீனேஜ் பையன், 14 வயசு. இதுவும் நமக்கு சாட்சியா இருக்குது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க என்று சொல்லி நிறைய நல்ல சாட்சிகள் இருக்குது. அதே சமயத்துல இப்படி ஆங்காங்க ஒரு சில சாட்சி, இது நடுவில் விசுவாசிக்கிற பாருங்க, அதுக்கு பேர் தான் விசுவாசி. இயேசு கிறிஸ்து விசுவாசி தான் எல்லாருமே நல்லாவே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு சாவே இல்லை, 150 வயசு 200 வயசுலாம் வாழ்றாங்கப்பா. என்னது வாழ்ந்து என்ன செய்ய? கூனி குறுகி நடக்க முடியாம, கையை போய் காலு போய் கண்ணு போய். ஆனாலும் சில பேருக்கு உயிரை விடுறதுக்கு எப்படியாவது நான் கொஞ்ச நாள் என் கல்யாணத்தை பார்த்து, பேரன் கல்யாணத்தை பார்த்துட்டேன், பேரனுடைய மகன் கல்யாணத்தை மாத்திரம் பார்த்துட்டான். அவங்க லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. என்னைக்கு பைபிள் சொல்கிறது, மனுஷனுக்கு ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு அது நியமிக்கப்பட்டிருக்கிறதுங்க. அதனாலதான் பழமொழி, அறியிலும் சாவு. அல்லேலூயா. நீங்களும் நானும் நல்லா வாழ்ந்திருக்கணுங்க, சந்தேகம் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு எனக்கு பரிபூர்ண ஜீவனை கொடுத்திருக்கிறார், சந்தேகம் இல்லை. ஆனால் யாரா ஒருத்தர் ஒருவேளை இப்படி அற்பாயுசுல போயிட்டா, மரணம் என்பது முடிவும் அல்ல. மரணம் என்பது ஒரு மனுஷனுக்கு, அது விசுவாசிக்கு ஒரு முடிவு அல்லங்க. மரணம் தான் ஆரம்பம். ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதத்துக்கு, உண்மையான ஆசீர்வாதத்துக்கு ஆரம்பம் என்ன தெரியுமா? அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிறவரை இந்த உலகத்தை ஆசீர்வாதத்தை அனுபவிப்பான். இந்த உலக ஆசீர்வாதம் குறைவுள்ளது. இந்த உலகத்தை விட்டு போகும்போது பரலோக ஆசீர்வாதத்தை அனுபவிப்பான். பரலோக ஆசீர்வாதம் சொல்லி முடியாதது, மகிமையால் நிறைந்தது. அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. பவுல் சொல்றார் பாருங்க, ஒரு மனுஷன் அறிவேன், 3ஆம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். என்ன கேட்டான் அவன்? கிட்டாத வாசிங்களா, 1 கொரிந்தியர் புத்தகத்தில் நினைக்கிறேன், அதுல பவுல் சொல்றார் பாருங்க. 1 கொரிந்தியரா 2 கொரிந்தியரா சரியா ஞாபகம் இல்லை எனக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம். 12:2 வாசிமா.
கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். எடுக்கப்பட்டான், இருந்தானோ அதை அறிய மாட்டேன், நான் எனக்கு தெரியல, அது தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அவர் சொல்றார் பாருங்க, இப்படிப்பட்டவனை குறித்து தான் நான் என்ன செய்வேன், குறித்து எப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுங்கிறாரு. நான் இந்த உலகத்துல வாழ்ற ஒரு மனுஷனா தான் இருக்கிறேன், அந்த உலகத்துல பவுல்ங்கிற பேர்ல நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு, இந்த பவுலை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். நான் எதை குறித்து மேன்மை பாராட்ட தெரியுமா? பரலோகத்துக்கு போனேன் பவுல். அல்லேலூயா. 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான பவுல், மனுஷர் பேசப்படாத வாக்கு கட்டாதமாகிய வார்த்தைகளை கேட்டானே பவுல். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டு சொல்ல வர்றாருன்னா, இந்த பரலோக காட்சி இருக்குது, இந்த பரலோக சந்தோஷம் இருக்குது, பரலோக இன்பம், பேரின்ப கீதம், பாவமில்லா ராஜ்யம், தூதரின் கீதம், கால சத்தம், என்ன ஆனந்தம், அல்லேலூயா கீதம், அல்லேலூயா கீதம், அல்லேலூயா கீதம், அல்லேலூயா கீதம். பாடுகள் இல்லை, பயமும் இல்லை, பரமராஜ்யத்தில் பாடுகள் இல்லை, பயமும் இல்லை, பரமராஜ்யத்தில் நித்திய மகிழ்ச்சி, தூதரின் புகழ்ச்சி, எல்லையில்லா ஆனந்தம், நித்திய மகிழ்ச்சி, தூதரின் புகழ்ச்சி, எல்லையில்லா ஆனந்தம், பரலோக இன்பம், பெரிய கீதம், பாவமில்லா ராஜ்யம், தூதரின் கீதம், கால சத்தம், என்ன ஆனந்தம், அல்லேலூயா கீதம், அல்லேலூயா கீதம், அல்லேலூயா கீதம், அல்லேலூயா கீதம், அல்லேலூயா. நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆண்டவர் எப்போ வருவாரு? அல்லதுனா இப்ப ஆண்டவர்கிட்ட போவேன். அல்லேலூயா. தினந்தோறும் ஒரு நைட்டு ஜெபம் பண்ணும்போது அப்படி தான் ஜெபம் பண்றேன். என்ன தெரியுமா? ஆண்டவர் இந்த ராத்திரியில் உங்களுடைய வருகை இருக்குமானால் எங்களை என்ன செய்யணும், நீங்க நான் கூட வர்றதுக்கு எந்த தடை எனக்கு, தேவனுடைய பிள்ளைன்னா ஒவ்வொரு நாள் இப்படிப்பட்ட ஜெபத்தை பண்ணணும். இந்த ராத்திரியில் இயேசு வருவார் என்றால் என்ன செய்யணும்? இயேசுவோட போகணுமா, இங்க உட்கார்ந்து இருக்கணுமா? அல்லேலூயா. ஒருவேளை இந்த ராத்திரியில நான் மரணம் அடைந்து போவேன் என்றால், ஆண்டவரே இங்க கண்ணை மூடி, இங்க உம்முடைய மடியில கண்ணை முடிக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஜெபமா இருக்கணும். அல்லேலூயா. பயமா இருக்கா? பயமா இருக்கா? இல்லையே. பிள்ளைக்கு சந்தோஷங்க அது. ஏன்னா அவன் காலகாலமா எங்க இருப்பான்? தேவனோடு கூட இருப்பான். பரலோகத்துல தேவ தூதர்களோடு அவன் என்ன செய்வான்? கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருப்பான். அதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை அவன் விசுவாசித்தாங்க. ஆபேல் மரித்தும் இன்னும் பேசுகிறான காரணம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தரை கண்டுபிடிக்க வழி இல்லை, கர்த்தரை தேடி போக வழி இல்லை, கர்த்தரை சொல்லிக் கொடுக்க அவனுக்கு ஆள் இல்லை. ஆனாலும் அவன் தேவனை விசுவாசித்தான். அல்லேலூயா. விசுவாசித்தது மாத்திரமல்ல, நீங்க அதே அதிகாரம் 11 அதிகாரத்தில் திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபேல்
மேன்மையான பலி. அதாங்க மரித்தும் பேசுவது. அவனுடைய விசுவாசத்தை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆபேலுடைய விசுவாசத்தை, அவன் கொடுத்ததை பத்தி பேசிக் கொண்டிருக்க. எப்படி கொடுத்தான அவன்? ஆயினுடைய பலியிலும் மூத்தவன். ஆனால் அவனுக்கு தெரியல கர்த்தருக்கு எப்படி கொடுக்கணும். கர்த்தருக்கு எப்படி கொடுக்கணும்? மேன்மையா கொடுக்கணும், ஹையஸ்டா கொடுக்கணும், ஹோலியா கொடுக்கணும். ரொம்ப அல்லேலூயா. ஆண்டவர் நீங்க நியாயப்பிரமாணத்தை பாத்தீங்கன்னா சொல்றாரு, இந்த நொண்டி, நொடம், கூணு, குருடு இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? கர்த்தருக்கு பலியா செலுத்தக்கூடாது. கர்த்தருக்கு செலுத்துற எல்லாமே எப்படி இருக்கணுமா? அது அல்லேலூயா. காலை நல்ல ஆடு அப்படிதான். அது இன்னைக்கு என்னது? ஒரு பிள்ளை மக்கா இருந்துச்சு அப்படின்னா படிக்கவே மாட்டேக்கான். இவன் ஊழியத்துக்கு தான் லாய்க்கு. என்னது மக்குன்னா ஊழியத்துக்கு லாய்க்கு. நாங்கெல்லாம் மக்கா. உண்மையா நல்ல மக்கு தான். உண்மையாவே சொன்னேன்னா கர்த்தர் நமக்கும் ஒரு சில ஞானங்களை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. படிக்கலன்னு மக்கு இல்லைங்க, இருக்கிறதுல ஹையஸ்ட கொடுங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீ மக்கோ ஞானியோ எப்படியோ மூத்ததை கர்த்தர் கொடு. அல்லேலூயா. என்னது? பிறந்ததுல முதற்கனி கர்த்தர் கொடு. எதை கொடுத்தாலும் முதற்கனி, முதற் பலன். நாட்டு மந்தையில, மாட்டு மந்தையில எதனால நீ வளர்க்கறது எதனாலும் சரி, முதற் பலனை கொடு. குட்டி போட்டுச்சா, முதல் குட்டி யாருக்கு? கர்த்தருக்கு. சம்பளம் வாங்கினியா, முதல் சம்பளம் எங்க கொடுக்கணும்? கர்த்தருக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு கொடுக்கிற எல்லாம் பாருங்க. ஆபேல் செலுத்தினான். எப்படி இந்த ஞானம் அவனுக்கு வந்ததுங்க? இவன் கர்த்தரை அறிந்து கொண்டான். நான் சொன்னேன் எப்படி அறிந்து கொண்டான்னு சொன்னேன்? எது மூலமா அறிந்து கொண்டான்னு சொன்னேன்? மனசாட்சியில கர்த்தர் பேசுகிறார். இந்த மனசாட்சியை கேட்டான்னா யாரையா கர்த்தரு அப்படின்னு கேட்டா அந்த மனசாட்சி சொல்ல. அல்லேலூயா. பாடும் குயிலுக்கு பாட சொல்லி தந்தவர் யார்? ஆடும் மயிலுக்கு ஆட சொல்லி தந்தவர் யார்? அவரே என் இயேசு, அவர்தாள் நாம் பணிவோம். பாடுது, மயில் ஆடுது. இந்த கேலக்சி பத்திலாம் சொல்லியிருக்கிறேன். எப்படி இதெல்லாம் உண்டாச்சு? படைச்ச ஒரே ஒரு கர்த்தர் உண்டு. அல்லேலூயா. 1000 கர்த்தர் அல்ல, 33 கோடி அல்ல, ஒரே ஒரு ஆண்டவர். ஆமென். எல்லா மதங்கள் சொல்லப்பட்ட எல்லா மதங்களும் சொல்லுதுங்க கர்த்தர் யாரு? இந்து மதத்துல கூட நீங்க ஆழம் அந்த சித்தர்கள்லாம் எழுதின காரியங்களை வாசிச்சு பார்த்தீங்க. அவங்க நிறைய ஓலைச்சுவடிகள் எழுதி வச்சிருக்கிறாங்க. சித்தர்கள்லாம் அவங்க எல்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் ஒரே கடவுள் என்பதை அவங்க வலியுறுத்தி சொல்லி இருக்கிறாங்க. இஸ்லாம் மார்க்கத்தான் சொல்லுது, இந்து மார்க்கத்து சித்தர்களாத்தான் சொல்றாங்க, நம்முடைய கிறிஸ்துவ மார்க்கத்தான் சொல்லுது. கடவுள் எத்தனை பேரு? ஒருத்தருங்க. நமது திரியேக தேவன் கடவுள் 3 விதமா கிரியை செய்தாலும் ஒரு ஒரே தேவன், ஏக தேவன். அல்லேலூயா. அதனால திரியேக தேவன். என்னது திரி என்றால்? என்னது? 3. ஏகம் என்றால் என்ன? 1. 3இல் ஒருவரான தேவன். அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப இந்த ஆபேல் பாருங்க, இப்படிப்பட்ட ஆண்டவரை மனசாட்சியில உணர்ந்தான். இவர்தான் என் கர்த்தர், இவர்தான் கர்த்தர். அவன் ஆதாமிடத்துல பெருசா படித்துக் கொள்ளாவிட்டாலும் கேள்விப்பட்டிருப்பான். நம்மிடத்துல கர்த்தர் என்ன செய்கிறவர்? அவர் எங்களோடு கூட தோட்டத்தில் பகலின் குளிர்ச்சி வேளையில உலாவினவர் என்று சொல்லி ஆதாம் மூலமாக, ஏவாள் மூலமாக கேள்விப்பட்டிருக்கலாம். மனசாட்சியில அவன் குத்தப்பட்டிருக்கலாம், மனசாட்சியில அவன் வெளிப்படுத்தப்பட்டிருக்கலாம். எப்படியோ இந்த கர்த்தரை விசுவாசித்தான். விசுவாசித்த மாத்திரமல்ல, அவருக்கு வெளியேறப்பட்ட பலியை செலுத்தினான். வெளியேறப்பட்ட காணிக்கையை அவருக்கு செலுத்தினான். அல்லேலூயா. காயினுடைய பலியிலும் கர்த்தர் சொல்றார் பாருங்க. காயினுடைய முகநாடி என்ன செய்ய, அந்த வசனத்தை ஆதியாமத்து புஸ்தகத்துல அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி,
உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? ஏன் வேறுபட்டது? மேன்மை இல்லையோ? இந்த இடத்துல வேற ஒண்ணுமே இல்லை. ஆயின் கர்த்தர் இந்த ஆபேலுடைய காணிக்கை என்ன செய்தார்? அங்கீகரித்தார். இவனுடைய காணிக்கை என்ன செய்யல? அவர் அங்கீகரிக்கவில்லை. அவ்வளவுதான், வேற ஒரு சம்பவம் நடக்கல. இவன் எரிச்சப்படுறான். கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ நன்மை செய்தால் உனக்கு என்ன அர்த்தம்? கொடுத்த காணிக்க கர்த்தருக்கு நன்மையா தெரியல, நல்லதா தெரியல. அல்லேலூயா. நன்மையா தெரியல, நல்லதா தெரியல. அதான அர்த்தம். நல்லா கவனிச்சு நீங்க வீட்டு பாருங்க. காணிக்க வைக்கிறாங்க ரெண்டு பேரும். கர்த்தர் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கல, ஆபேலுடைய காணிக்கை என்ன செய்கிறார்? அங்கீகரிக்கிறாரு. அங்கீகரிச்ச உடனே காயின் என்ன செய்கிறான்? அவன் காணிக்கை மட்டும் எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி முகத்தை திருப்பிட்டு போறான். காயினை பார்த்து ஆண்டவர் உடனே கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? நீ நன்மை செய்தியா? நீ நல்லது செய்யல, நீ நல்ல காணிக்கை எனக்கு கொண்டு வரல, நீ மனப்பூர்வமா எனக்கு காணிக்கை கொண்டு வரல. அது பரிசுத்தமான நான் எதிர்பார்க்கிற சுத்தம், அதாவது தேவனுக்கென்று பார்த்து பார்த்து செய்தவன் ஆபேல். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, அவன் சிறுசு செலுத்தினானோ பெருசு செலுத்தினானோ அவன்கிட்ட இருந்ததுல பெஸ்டா கொண்டு வந்து செலுத்தான். அவனுடைய காணிக்கை கர்த்தர் உடனே அங்கீகரித்தார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவன் விசுவாசித்தான். முதலாவது ஆண்டவரை அவனுக்கு தெரிந்த வெளிப்பாட்டின்படி இந்த பெரிய தேவனை விசுவாசித்தான். விசுவாசத்தோட விடல, அந்த தேவனுக்கு பெஸ்டா கொண்டு வந்து. உங்க கையில இருக்கிற பெஸ்டானது ஆண்டவர் கொடுக்கணும். உங்க வீட்டில் இருக்கிற பெஸ்டானது என்ன செய்ய? ஆண்டவருக்கு கொடுக்கணும். மற்றவங்க கொடுக்கும் போது என்ன செய்யக்கூடாது? யூதாஸ் அந்த பெண்ணு அந்த காணிக்கை கொண்டு வரும்போது அவன் எரிச்சப்பட்டானா, இது நாம எப்படி அப்படின்னு சொல்லி யூதாஸ் எரிச்சப்பட்டானா. கடைசியில் அந்த யூதாஸ் தான் என்னானா? அண்டு குண்டு செத்தான்கிற வேற விஷயம். அவன் பள்ளி மாறி போகும்படியான சூழ்நிலை உண்டாச்சு. தேவனுக்கென்று நம்முடைய வாழ்க்கையில பெஸ்டான காரியங்களை கொடுக்க பழகிட்டோம்னா, அதாவது நீங்க உடலக்கோடு உள்ளத்தக்கோடு உற்சாகமா ஒன்னக்கோடு ஒப்புக்கோடு சந்தோஷமா, உடலக்கோடு உள்ளத்தக்கோடு உற்சாகமா ஒன்னக்கோடு ஒப்புக்கோடு சந்தோஷமா. என்ன செய்யணும்? உன் உடலை கொடு, உன் இருதயத்தை கொடு, உன் சந்தோஷத்தை தேவனுக்குள்ள வச்சுக்கோ. தேவனை முக்கியமாக்கு. நீ முக்கியமா உன்னை கொடுத்தாலே, ரோமர்கள் நிருபத்தில் 12:1-2 நாம் வாசிக்கிறோம். வாசிக்கும் போது உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக என்ன செய்யுங்க? நீங்க ஒப்பு கொடுங்க. இதுதான் நீ செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. This is the spiritual worship. அல்லேலூயா. இதுதான் என்னது? ஆவிக்குரிய ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்குன்னா ஸ்பிரிச்சுவல். புத்தியுள்ள என்ற வார்த்தைக்கு என்ன போட்டிருக்கு? இதுதாங்க ஆவிக்குரிய ஆராதனை. உன் உடலை ஒப்புக்கொடு, உன் சரீரத்தை ஒப்புக்கொடு, உன் சிந்தனையை ஒப்புக்கொடு. நீங்க வந்துட்டேனா எல்லாத்தையும் விட்டுரு. நீ ஜெபிக்க உட்கார்ந்துட்டேனா எல்லாத்தையும் உதறி போடு. அல்லேலூயா. எல்லாத்தையும் அண்ணால் ஜெபிக்க உட்கார்ந்தா ஆசாரியன் பார்த்து சொன்னா, நீ இன்னும் எவ்வளவு நேரம் குடித்து வெறித்திருப்பாய். ஆசாரியன் அவளை பார்க்கிற தூரத்தில் இருக்கிறான். இவன் ஆசாரியன் என்ன செய்யல? கவனிக்கவே இல்லைங்க. முழுக்க முழுக்க என்ன செய்கிறாவா? கைய உயர்த்தினா, கர்த்தாவே, தன்னுடைய இருதயத்தை ஊற்றினான். அல்லேலூயா. செஞ்சு பாருங்களேன். ஒரு அரை மணி நேரமாவது பிள்ளைகளை விட்டுட்டு, கணவனை விட்டுட்டு, மனைவியை விட்டுட்டு, அதவை தாளிட்டு அந்த ரங்கத்துல கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணு. ஆண்டவர் சொன்னார், அந்த ரங்கத்துல பார்க்கிற உன் பிதா உனக்கு, அந்த ரங்கத்துல பாரு தேவனே. நீ குடும்பமானவரை டிஸ்டர்ப் இல்லாத நேரமா தேர்ந்தெடுங்க ஜெபம் பண்றதுக்கு. இதான் தேவன் பார்ப்பாரு. தேவனுக்கு எப்படி கொடுக்கணும்னு முழுசா கொடு. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஏன் அந்த குழம்பு தட்டு விலகி மூடி இருக்கானா? மூடலையா பாரு. ஆண்டவரே
ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த வாஷிங் மிஷின்ல துணி போட்டனா இல்லையா பாரு, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இல்ல, உன்னை முழுசா கொடு. கர்த்தர் கேட்கிறாரு, ஒரு அரை மணி நேரம் கொடுத்தாலும் எப்படி கொடு, நீ கொடுக்கிறோமா? முதலாவது எத்தனை பேரு வீடுகள்ல தேவனுக்கென்று நேரத்தை ஒதுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், நம்முடைய வீடுகள் எப்படி மாறணும்? ஜெப வீடா மாறணும். ஆண்டவர் அங்கதான் சொல்றாரு, என் ஜெப வீட்டில் அவர்கள் என்ன செய்வேனா, மகிழ பண்ணுவேன். உன் வீடு சந்தோஷமா மாறணும் அப்படின்னா உன் வீடு ஜெப வீடா மாறணும். நீ ஜெபிக்கிறவனா மாறணும். உன் பிள்ளைங்க ஜெபிக்கிறவனா மாறணும். இல்லாம ஆசீர்வாதம் இல்லையா? ஜெபிக்கிற வீட்டுல தேவ பிரசன்னம் இறங்கும். ஜெபிக்கிற வீட்டுல தேவன் உலாவிக் கொண்டிருப்பார். ஜெபிக்கிற வீட்டுல தேவ தூதர்கள் உலாவிக் கொண்டிருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணு. கண்பான தேவனுடைய பிள்ளையே, உன்னை முழு எதை செய்தாலும் தேவனுக்கு அறகுறையா செய்யாத. 2 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் என்ன செய்ய, நீ நான் ஜெபம் பண்ண போறேன் நீ நினைச்ச கூடாது. எல்லா பிள்ளைகள் அதுக்காண்டி நீ அப்படி தாறுமாற போட்டுட்டு நீ போய் ஜெபம் பண்ணக்கூடாது. வீட்டுக்கு தேவையான காரியங்கள் என்ன செய்யணும், நீங்க பண்ணிடணும். உன் பிள்ளை 2 நாள் பார்ப்பான், 3 நாள் கேட்பான். நீ செஞ்சு கொடுத்துட்டு நீ போ. உன்னை யாருன்னா இது டிஸ்டர்ப் பண்ண போறா? பாட்டில் நீ போயிடுற. ஜப்பம் ஜப்பம்னு எப்பனா கேட்க மாட்டானா? எப்பா அப்போ முன்னாடி தேவனுக்கு பிரியமா வாழணும்னா, தேவனுக்கு முழுசா என்ன ஒப்பு கொடுக்கணும்னா உன்னை கூட்டி இதெல்லாம் செஞ்சிருக்கணும். அல்லேலூயா. பிள்ளைகளுக்குரிய காரியங்கள், கணவனுக்குரிய காரியங்கள் என்ன செய்யணும், நேர்த்தியா செய்து முடித்து அதுக்கப்புறம் என்ன செய்யணும். அதுக்கப்புறம்னா செய்து முடித்து 12 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் ஜெபம் அப்படி இல்லை. இடைப்பட்ட நேரங்கள்ல கொஞ்சம் வேலையெல்லாம் பினிஷ் பண்ணிட்டு என்ன செய்யணும், தேவ சமூகத்துல. எப்பவுமே சொல்றேன், தேவ சமூகத்தை தினந்தோறும் தேட உங்களால முடியலன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நீங்க தொடர்ச்சியா தேடலன்னு அர்த்தம். தேவ சமூகத்தை தேடணும். அதில் எந்திரிச்சு உனக்கு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணீங்களா, சரி வேலையெல்லாம் பார்த்தீங்க, பார்த்து முடிச்சுட்டு அடுத்து கொஞ்ச நேரம் என்ன செய்யணும், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த தொடர்பு என்ன செய்யணும். அதனால இன்னைக்கு காலையில 8 மணிக்கு எந்திப்பேன். எந்திரிச்சு ஒரு அரை மணி நேரம் காபி போட்டு கொடுக்கணும் இல்லையோ, பல்லு விளக்குறேன்னு இல்லையோ, ஜோமங்கிற பேர்ல ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருப்பேன். அடுத்த நாள் காலையில திரும்ப 8 மணிக்கு எந்திரிச்சுதான். இதனாலதான் என்ன செய்யறோம், நம்ம 4 நாள் ஜோம் பண்றோம், 5ஆவது நாள் திரும்ப என்ன செய்யறோம், 8 மணிங்கிறது 9 மணி ஆயிரும். நீங்கள் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். வாட்ச். என்னது? ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஜெபமும் பண்ணணும், தேவ பிரசன்னத்தை காத்துக்கொள்வதற்காக விழித்துக் கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. இந்த 10 கனி 25 அதிகாரத்துல மத்தேயுல 10 கன்னிகைகளை குறித்து பார்க்கிறோம். 10 கன்னிகைகள் 5 கன்னிகைகள் என்ன செய்தாங்க, அவங்க 10 பேருமே தூங்கிட்டாங்க. 5 பேர் என்ன செய்தாங்க, அவங்க மணவாளன் வரும்போது எண்ணெயை பத்திரமா வச்சிருந்தாங்க. மணவாளன் வரும்போது அவரோடு கூட போயிட்டாங்க. இவங்க எண்ணெயை பத்திரமா வச்சுட்டு தூங்குனாங்க, அதனால மணவாளன் கூட போயிட்டாங்க. அந்த 5 பேர் என்ன செய்யிட்டாங்க, எண்ணெய் இல்லாட்டாலும் அவன் பாட்டில் என்ன செய்யிட்டு இருக்கான், தூங்கிட்டு இருக்க. தூக்கம் 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 தூக்கம். நிறைய பேர் ஜெபத்தை கொண்டு போயிட்டு, நிறைய பேர் ஆசீர்வாதத்தை கொண்டு போயிட்டு, சட்ட நிறைய பேருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு போயிட்டு இருக்கு தானே, ஜெபம் தானே, பைபிள் தானே. என்னது தானே இல்லம்மா. தமிழ் டீச்சர் வந்து சொல்லுவாங்க, சின்ன வயசுல தமிழ் தானே டீச்சர் அப்படின்னு பிள்ளைகள் சொல்லும்ல, அப்ப சொல்லுவாங்க தமிழ் தானே இல்லம்மா, தமிழ் அப்படிங்கம்மா. அது மாதிரி சொல்றேன், எவன் தானே, பைபிள் தானே இல்லம்மா, தமிழ் அது ஜபம். அல்லேலூயா. பைபிள் ஜபம், ஜபம் இருந்து பாருங்களேன் வாழ்க்கையில. தேவனுக்குரிய காரியத்தை தேவனுக்கு செலுத்தி பாருங்க. தேவனுக்குரிய காரியத்தை தேவனுக்கு செலுத்தாத அப்படினாலதான்
அவருக்குரிய காணிக்கையில நாம பங்கம் வைத்தபடினாலதான் நம்முடைய வாழ்க்கையில பங்கம் வந்துட்டு, நம்முடைய ஆசீர்வாதத்துல பங்கம் வந்துட்டு, என் குடும்பத்தின் சமாதானத்துல சந்தோஷத்துல பங்கம் வந்துட்டு எல்லாமே போச்சு. எல்லாமே சர்ச்சுக்கு வராங்க, வார்த்தை கேட்கிறாங்க, ஆனா எல்லாமே போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு நீ பங்கம் வச்சிட்ட, அதான் காரணம். கர்த்தர் நம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனரா இருக்கிறார். ஐஸ்வர்ய சம்பனர் என்று சொல்லும்போது உலக பொருள், பணம், நகை, வீடு, வாசல், நிலம் இல்லைங்க. ஐஸ்வர்யம் என்றால் தேவ சமூகத்தில் என்ன தெரியுமா? இந்த உலகத்தின் சந்தோஷம், இந்த உலகத்துல சமாதானம், இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள், இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள், இந்த உலகத்தின் மேன்மை, இது எல்லாமே ஐஸ்வர்யம். தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யம் யாருக்கு தெரியுமா? அது தம்மை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு. அல்லேலூயா. யாருங்க கொடுக்கிறாரு? ஏன் உன் வாழ்க்கையில பங்கம் வந்துச்சு? நீ தேவனுக்கு பங்கம் வச்ச, அதனால பங்கம் வச்சு தேவனுக்கு நேரம் கொடுக்கல. தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு ஒப்பு கொடுத்து இன்னைக்கு வரை நேரம் கொடுக்காம இருக்கிற ஒரு சிலர் உண்டு. எனக்கு தெரியும், கரெக்டா சொல்லிடுவேன், பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுவேன். அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதனால சொல்ல மாட்டேன். இன்னும் ஜெபிக்காம, இன்னும் வேத வாசிக்காம இருக்கிற நிறைய பேர் இங்க உண்டு. இந்த கருமையான தேவன் எச்சரிக்கிறார். இந்த கால வேளையில தேவன் உங்களை பார்த்து எச்சரிக்கிறாருங்க. தேவனுக்கு பங்கம் வைக்காதீங்க, தேவனுடைய காரியங்கள்ல கரெக்டா இருங்க. இந்த ஆபேல் விசுவாசத்தினாலே அவன் காயினை பார்க்கல, மூத்தவன் காயின், அவனை பார்த்து இவன் ஏதோ அசால்ட்டான பலி செலுத்தல. ஆபேல் நேர்த்தி. வாசிங்களா அந்த வசனத்தை, வாசிங்களா அந்த 4ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 3-4 வசனங்களை வாசிங்க. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். தலையீற்றுகளிலும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் பாருங்க, இப்போ திரும்ப சொல்றேன். காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு, நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு ஆசிங்கம்மா, நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு கொண்டு வந்தான். இப்ப ஆபேலும் பாருங்க, இவன் எப்படி பிறக்கிறான் பாருங்க. இடத்துல கர்த்தர் நல்லா நீங்க கவனிக்கணும். ஏற்கனவே சொன்னேன், எதெல்லாம் கர்த்தருக்குரியதுன்னு சொன்னேன்? முதற் பலன்கள் கர்த்தருக்குரியதுன்னு சொன்னேன். இந்த 4ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி நீங்க வாட்சி பாருங்க, எந்த இடத்துலயுமே கர்த்தருக்கு முதற் பலன், தலையீட்டுனா என்னது? முதற் பலன். எந்த இடத்துலயுமே தலையீட்டு அல்லது முதற் பலன் கர்த்தர் கொடுக்கணும் யாருமே சொல்லி கொடுக்கல. ஆபேலுக்கு அவன் செய்யறான் பாருங்க, செய்யறான். இது எப்போ சொன்னது தெரியுமா? நியாயப்பிரமாணம் வந்த பிறகு தான் சொன்னது. முதற் பலன்கள்ல கர்த்தர் கொடுக்கணும். மந்தையின் தலையீட்டுல முதல் குட்டி போட்டுச்சுன்னா கர்த்தர் கொடு. இதெல்லாம் எப்போ சொல்லப்பட்டது? நியாயப்பிரமாணத்துல. அது இதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தாண்டி. ஆனா ஆபேல் பாருங்க, அதான் சொன்னேன், கர்த்தர் எங்க பேசுறோம்னு சொன்னேன், பேசுகிறார். அல்லேலூயா. ஆபேல் பிறக்கிறான் கர்த்தருக்காக. ஆண்டவர் என்ன கொடுக்கும்? எது கொடுக்கும்? இவன் அப்படி இல்லை, அங்க பரி, கொஞ்சம் அந்த பரி, இதை பரி, அந்த கனி, அந்த பழத்தை எடுப்போம் கொஞ்சம் போதும். இது யார்? இது காயின். ஆபேல் அப்படி அல்ல. அவன் என்ன செய்தானா? தன் மந்தையின் தலையீட்டுகள் புறக்கி எடுக்கிறான். இது முதற் பிறப்பு புறக்கி எடுக்கிறான். அடுத்து அவைகளில் எடுக்கிறான். அவைகளில் கொழுமையானவைகளை சிலவற்றை கொண்டு வந்தான். ரகசியம். ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்ததற்கும் காயினுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரியாததற்கும் இதாங்க ரகசியம். புறக்கி செஞ்சான். நினைச்சு செய்யணும், சிந்திச்சு செய்யணும். தேவனுக்கு என்ன செய்யலாம், ஏது செய்யலாம். அல்லேலூயா. எவ்வளவு வேலைகள் இருக்குது, என்ன செய்யலாம் சபைக்கு? நீங்க உங்களுக்கு ஒரு கோயில் கட்டி ஆராதனைக்கு 9 மணிக்கு வந்துட்டா கோயில் கட்டிடலாம். உங்களுக்கு
எவ்வளவு வேலை இருக்கு, 2 பேர் தான் எல்லா வேலையும். லூயா. ஊழியக்காரருடைய காரை தொடச்சு எதிர்பார்க்கறீங்களே அப்படின்னு நினைச்சிடாதீங்க தயவு செய்து. அப்படிலாம் எதிர்பார்க்கல. காரை துடைக்க ஒரு பையன், பைக்கை துடைக்க ஒரு பையன். யாரு? ஊழியக்காரருடைய பைக்கை துடைக்க ஒரு பையன். வீட்டுல ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது சொல்றாரு, எங்க வீட்டுல பாஸ்டர் வாலிப பிள்ளையில என் மனைவிக்கு ஃபுல்லா அந்த பிள்ளைகள் தான் சமையலுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, காய்கறி நறுக்க எல்லாம். பாஸ்டர் இந்த வாலிப பிள்ளைகள் வீட்டுல வேலையே செய்யாது பாஸ்டர், நம்ம தான் அந்த பிள்ளைகளுக்கு வேலை செய்ய கத்து கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. சபை எல்லாவற்றிலும் ஒரு மனுஷன் என்ன செய்யணும்? உருவாக்கணும், பழக்க வைக்கணுங்கிறதுக்கான அதை செஞ்சிட்டு இருக்கிறாங்கிறாரு. சொன்னா என்ன செய்வீங்க? என்ன உங்க அப்பா பெரிய ரியல் எஸ்டேட் ஓனர், அவரு அந்த பாஸ்டர் அப்பா. அவர் சொல்றாரு, பாஸ்டர் நாங்க பைபிள் காலேஜ் போனோம். பைபிள் காலேஜ் பெரிய பைபிள் காலேஜ், அது பெங்களூர்ல ஒரு பைபிள் காலேஜ். அவர் சொல்றாரு, நான் பைபிள் காலேஜ் போனோன்னு எனக்கு கொடுத்த முதல் வேலை என்ன தெரியுமா பாஸ்டர்? கக்கூஸ் கழுவுறதுன்னு சொன்ன. சீரியஸா. அது மாத்திரம் சொல்லல, பாளையங்கோட்டையில் ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டரா சர்ச்சில் இருந்த பாஸ்டர், அங்கதான் கக்கூசை கழுவணும், பாத்ரூமை கழுவணும். பாத்ரூமை கழுவ வேண்டாங்க, கொஞ்சம் முன்னாடி வரலாமே, செய்யலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிப்பாரா? சொல்லுங்க. ஆபேல் பார்த்து கொண்டு வந்தான் தேவனுக்கென்று. எனவேதான் ஆபேல் மரித்தான், இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறான், இன்னும் சபைக்குள்ள பேசப்பட்டு கொண்டிருக்கிறான். எனக்கு இந்த ஒரு வாரமாவே கர்த்தர் இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். உங்களுக்குள்ள யார் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாங்க, அதுல சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. நான் நிச்சயமா சொல்லுவேன், இந்த ஒரு வாரமா எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வசனம் வரும், வந்தோடனே சரி இந்த வாரம் இதை பத்தி தான் பேசணும்னு நினைச்சிட்டு இருப்பேன், காணா போயிடும். போச்சே நீங்க உண்மையா கொடுக்கணும்னா கொடுங்க, திரும்ப அந்த வசனத்தை நான் குறிச்சு வைக்க மாட்டேன். உடனே கொஞ்சம் அசால்ட்டு பேர்வழி நம்ம சரி கொடுத்துருவோம் அப்படின்னு இருந்துருவேன். இப்போ வசனம் அப்படிதான். திங்கட்கிழமை ஆண்டவர் கொடுத்தார் அந்த வசனத்தை, ஆபேல் மரித்தும் இன்னும் பேசுகிறான் அப்படின்னு. இப்போ சரி கொடுத்துருவோம் அப்படின்னு நினைச்சிட்டேன். இடையில காண போய் சொன்னாரு, யோசித்து கொண்டே இருக்கிறேன். முந்தானத்து சாயந்தரமும் நேற்று காலையில ஞாபகம் எனக்கு பக்கன்னு திரும்ப ஆண்டவர் பேசுறார், ஆபேல் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அல்லேலூயா. கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் கூட உண்மையா இன்னைக்கு சொல்லுங்க, எத்தனை பேர் கூட ஆண்டவர் இன்னைக்கு தெளிவா என்னோட பேசினான்னு சொல்லி வைத்து காண. அல்லேலூயா. பேசியிருப்பார் ஆண்டவர், எனக்கு தெரியும். என்ன இது தெளிவா உங்க வாழ்க்கையை செவ்வைப்படுத்துங்க. ஆபேலை போல தேவனுக்காக என்ன செய்யலான்னு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. கேட்டுட்டு ஆண்டவர் ஒண்ணுமே சொல்ல, அதனால ஒண்ணுமே நான் செய்ய போயிடாதீங்க, எங்கள்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. நான் தேவனுக்காக பாருங்க, பவுல் என்ற ஒரு மனுஷனை குறித்து உலகம் என்னை கொண்டாடுது. பவுல் அவர் கர்த்தர் அவனை கண்டுபிடிச்ச உடனே அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர். எத்தனை பேர் இந்த கால வேளையில நீங்க ஒப்பு கொடுக்கலாம்? இப்படி எதை செய்ய சொன்னாலும் ஐ வில் டூ இட். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கலாம்? உங்க கை வைத்து காண்பீங்க பார்ப்போம். அப்படி முழந்தால் படியிடலாமே. நீங்க எனக்காண்டி அதை கொடுங்க இதை கொடுங்க கேட்டுருன்னு பயந்துடாதீங்க. ஊழியத்துக்காக எத்தனை பேர் சொல்ல முடியும்? கை வைத்து நீங்க உண்மையா உயர்த்தினா போதுங்க. தப்பா நினைப்பாங்கன்னா நீங்க உயர்த்த வேண்டாம் தயவு செய்து. எத்தனை பேர் உங்க வலது கையை மாத்திரம் உயர்த்தி காண்பீங்க? கர்த்தர் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறாரோ I will do it. I will agree with it. அதுக்கு என்ன ஒப்பு கொடுப்பேன். உன்னையே வெறுத்து விட்டா
ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். சொல்லலாமா? உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுயமாய் பேப்புகள் எல்லாமே இயேசுவின் நாமத்திற்கே, பேப்புகள் எல்லாமே இயேசுவின் நாமத்திற்கே, கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே. ஒப்பு கொடுக்கலாம் அப்பா. கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே, உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். அன்பான சகோதரி, கர்த்தருடைய ஆவி இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறாருங்க. என்னால் நிறுத்த முடியல. கர்த்தருடைய பிரசன்னம் அபரிமிதமா இறங்கி கொண்டே இருக்கு. அநேகர் இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறாருங்க. உன்னிடத்தில் அருமையான சகோதரியை ஒன்றை எதிர்பார்க்கிறார். ஒப்புக்கொடு ஒண்ணு. சகோதரனே, உன்னிடத்தில் ஒரு ஒப்பு கொடுத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த கால வேளையில he is expecting from you. ஆண்டவர் காலவேளையில் பேசிக் கொண்டிருக்க தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்க ரபோலா ஷபோலா திபோலா கபோலா, அவன் மரித்தும் இன்னும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறான். உங்களை குறித்தும் என்னை குறித்தும் என்ன? What about you and me? ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார்கள், அதுக்கு ஒப்பு கொடுமா. கர்த்தர் உன்னோடு கூட பேசி இருக்கிறார். உண்மையா சொல்றேங்க, கர்த்தருடைய ஆவியான பேசிக் கொண்டிருக்கார். ரீபா ஷாக துரா தலக ரத்துபலக ரபலக ஷகதி அந்தன பரபா. நீ சபைக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு. ஓ ரபலதி அந்த ரபலபா. நீ ஊழியத்துக்காக, என்னுடைய ஊழியத்துக்காக கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஊழியத்துக்காக நீ செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு என் மகளே. ஷபலதிய கலகதரப ரபன ஷகனதியதர. கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ரபோனா, உங்க இருதயத்தில் உணர்த்தப்படுகிற காரியத்தை கொண்டு ஒப்பு கொடுமா. ஒப்பு கொடுங்கம்மா சகோதரியை, ஒப்பு கொடுங்க. உன் தனிப்பட்ட வாழ்க்கையில, உன் ஜெப வாழ்க்கையில, உன் வேத வாசிப்புல குறை இருக்குது. நீ தேவனுக்கா, நீ சபைக்காக விழுந்து செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் குறை இருக்குது. கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடு இந்த கால வேளையில. கர்த்தருடைய ஆவியை இறங்கி கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய கரம் பாரமா என் மீது இறங்குகிறது உணர்கிறது. ரம்போனா கம்போனா பக்கோலிகி ஷகோ தக்கராகி மன ஷதரதுனா பரபல. ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுங்க சகோதரி. என்ன எதிர்பார்க்கிறார்? என்ன எதிர்பார்க்கிறவங்களை ஒப்பு கொடுத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? ரபோலா சந்தன மரபோ ஷதர மர மர. ஹalleluya. உங்களோட என்னென்னலாம் பேசினார், தயவு செய்து 100% ஒப்பு கொடுத்துரு. உன் ஜெப வாழ்க்கை குறித்து கர்த்தர் பேசிருக்கலாம், ஒப்பு கொடுத்துரு. உன்னுடைய பரிசுத்தத்தை குறித்து கர்த்தர் இந்த கால வேளையில பேசியிருந்தா ஒப்பு கொடுத்துரு. ஆவியானவர் உன்னை குறித்து துக்கப்படுகிறார், வேதனைப்படுகிறார். ரபுல்லா சந்தலபா நிக்கராதி யக்கர குதரமனமா. ஒப்பு கொடு.
முழங்கால் ஒப்பு கொடு. உன் சரீரத்தை முழுசுமா ஒப்பு கொடு. உன் சிந்தனை முழுசுமா ஒப்பு கொடு. உன்னுடைய உழைப்ப உலகத்துக்கு மாத்திர வீணும் விருதாம உழைச்சிட்டு இருக்காத. தேவனுக்கு ஒப்பு கொடு, சபைக்கு ஒப்பு கொடு. ரஷமாத்தி காரா காஷி பாத்தா ராக்கா துராதி மாலோ கம்பி ஷாக்கோ லோதோ ராதா மன கபா ரிகாதா ராதுனா மரபா. கர்த்தருடைய ஆவியானுடைய கரம் இறங்கி கொண்டிருக்கிறது. பிரபுல சந்தலபல என்னுடைய மகிமை இறங்கி கொண்டே இருக்கிறது. பிரபுனா கபோனா கபோனா தபோனா கபலபல. நீ துணிந்து எழுந்து நில் என்று சொல்லி கர்த்தர் சொல்றாருமா. நீ துணிந்து எழுந்து நில், உன்னை பலப்படுத்துகிறவர் நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரபோஷியத்து ரக்கபாகரத்து மாத்தர மனமனம சந்த நூதரணி யாத்த ரகுணமரபோ சந்தலபரபலபா. ஓ, எனக்காக நீ ஓடணும் சகோதரனே. நீ எனக்காகத்தான், நீ எனக்காக, நீ எனக்காக, எனக்காக கர்த்தர் சொல்லுகிறார். ரபோலா ஷபோலா திபோலா ஒப்பு கொடுத்துரு. ஐயா நான் உமக்காகத்தான் சொல்லிரு. நீ சொல்லுங்க சகோதரி, என் குடும்பமே உமக்காக தாண்டவரே, குடும்பமே உமக்காக தாண்டவரே. ஆண்டவர் கருத்துல ஒப்புக்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாளை கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட பேசினீர் ஆண்டவரே. அப்ப ஆபேல் மரித்தும் என்ன பேசுகிறான் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளை குறித்து அநேகர் பேசக்கூடிய காலங்கள் வருகிறது ஆண்டவரே. கெட்ட விதமா இல்ல, நல்ல விதமாய் பேசக்கூடிய காலங்கள் வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட காலங்களுக்குள்ள நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த பிள்ளைகள் உமக்காய் எழும்பட்டும் ஐயா. விசேஷமா இந்த நாளில் ஜெபிக்க ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு நம்ம கரத்தில் ஒப்பு கொடுக்கும். இயேசுவின் நாமத்தினுடைய விசேஷ ஜெபாவி அவர்கள் மீது இறங்கி வரட்டும். கர்த்தர் நாளை பிள்ளைகளை பலப்படுத்துங்க, நன்மை நாள் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, தடைகள் விலகட்டும். இந்த பிள்ளைகள் எதற்காக ஒப்பு கொடுத்தார்களோ அதற்கு அதன்படி நடக்க முடியாதபடிக்கு சோதனை கொண்டு வருகிற அந்த சோதனைக்காரனை நான் கட்டிந்து கொள்ளுகிறேன். கர்த்தர் கிரியை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்முடையவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. வானத்தின் மீதில் வருவார், வானத்தின் மீதில் வருவார், Hallelujah.